வச்சு தான் அந்த பிறவியில் வந்து நம்மளோட பகவானோட புகழை பேசுறதுக்கும் பகவானோட புகழை கேட்கறதுக்கும் நமக்கு கருணை கிட்டும். இல்லைன்னு சொன்னால் why you must be sitting here, Prabhu? Right or not? Outside. Got so many things. Sunday morning, outside got so many things. ஆனால் இன்றைக்கி வந்து அங்கே உட்காந்துருக்குறோன்னா அவங்க எத்தனை பேர் தான் இருக்கும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கேன் கன்சிடர் வி ஆர் த கிஃப்டட் சோல்ஸ். நம்ம கொடுத்து வைத்த ஆத்மாக்கள்னு வேதங்களில் குறிப்பிடப்படுது. யாராவது பகவானோட புகழை கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு சொன்னால் வி ஆர் ஃபார்ச்சுனேட். கொடுத்து வைத்த ஆத்மாக்கள்னு வேத சாஸ்திரங்களில் நம்ம முன்னோர்கள் வேத இலக்கியங்களை படைத்த முன்னோர்கள் வந்து இதை ரொம்ப தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே இன்னைக்குள்ள பதத்தை வந்து நான் பேச போகிறதில்ல, எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். சரிங்களா? 71வது டெக்ஸ்ட் பதம் 71. विहाय कामन या सर्वान् विहाय कामन या सर्वान् उमास चरति निस्पृहा उमां चरति निस्पृहा निर्नमो निरहंकार निर्नमो निरहंकार सा शांतिं अधिगच्छति विहाय कामं या सर्वान् उमां चरति निस्पृहा उमं चरति निस्पृहा निर्नमो निरहंकार सा शांतिं अधिगच्छति विहाय कामं या सर्वान् उमं चरति निस्पृहा निर्नमो निरहंकार सा शांतिं अधिगच्छति विहाय कामं या सर्वान् उमां चरति निस्पृहा निर्ममो निरहंकार सा शांतिं अधिगच्छति. அது ரிப்பீட் பண்ண பாருங்க. विहाय कामं या सर्वान् उमां चरति निस्पृहा निर्ममो निरहंकार सा शान्तिम् अधिगच्छति विहाय कामं या सर्वान् उमां चरति निस्पृहा निर्ममो निरहंकार सा शान्तिम् अधिगच्छति. பிரபு பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இந்த இது சன்ஸ்கிரிட் பிரபு நம்ம பயிற்சியில் சொல்லிக்கிட்டே வந்தோம்னா தான் நமக்கு வழங்க. ஏன்னா அது அர்த்தம் புரியாது பாருங்களேன். அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு அது பழக்கத்துக்கு வரும். சொல்லுங்க, பரவாயில்ல. उमां चरति निस्पृहा निर्ममो निरहंकार सा शान्तिम् अधिगच्छति. அப்படி சொல்றீங்களா?
विहय कामन् या सर्वान् निःस्पृहः मां चरति निःस्पृहः निर्ममो निरहङ्कारः सा शान्तिम् अधिगच्छति ரொம்ப நாள் காணும் அன்றைக்கி தான் வரான்னு பார்க்குறேன். கொஞ்ச நாளாக காணும். மருந்தங்க அடிக்கிறவங்க. எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஓ மத்தாஜீஸ் சொல்லுங்க, படிங்க. ஹரி கிருஷ்ணா சொல்லுவோம். विहाय कामया सर्वान् मां चरति निःस्पृहः निर्ममो निरहङ्कारः सा शान्तिम् अधिगच्छति. யாராவது படிக்கிறீங்களா? இப்போ மத்தாஜீஸ் வேறு யாராவது படிக்கிறீங்களா? ஸ்லோகாஸ் My Guru Maharaj, Narasimha Maharaj used to say, கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து கிளாஸ் கொடுக்குறது மட்டும் முக்கியம் இல்லை. நம்ம கிளாஸில் உட்காந்தா அந்த ஸ்லோகா வந்து ரிப்பீட் பண்ணணும், ரிசைட் பண்ணணும். அதுவும் முக்கியம். அதுவும் ஒரு முக்கியமான பகவானுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் எவ்ரிபடி பார்ட்டிசிபேட். இது வந்து ஏன்னா பகவானோட புகழ் படிக்கிறது அது ஒரு டிவோஷனல் சர்வீஸ், அது கேட்குறதும் ஒரு டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் பழக்கப்படுத்தினா தான். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி சில விஷயத்துங்களை வந்து வேதம் வழங்கும் அறிவு இசோபனிஷத் இதிலேருந்து கொஞ்சம் லிங்க் பண்ண போகிறேன் இந்த பகவத்கீதை. ஏன்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தில் வந்து ஈசா வாஷ்யம் இதம் சர்வம் 1வது மந்திரம் இந்த இசோபனிஷத்தில் உள்ளதை வந்து இதில் ரிலேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து வேதம் வழங்கும் அறிவு, வேதங்கள் எந்த வேதத்தை குறிப்பிட்டிருக்கிறீங்களா? அதில் ஸ்ரீடிங் சம்வேர் பிரார்த்தனை மந்திரம், முதல் மந்திரம். ஈசோபனிஷத் யஜுர்வேதத்தின் ஒரு பகுதியாகையால் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களின் ஆளுநரை பற்றிய தகவலையும் தருகிறது. ஸோ இது வந்து ஈசோபனிஷத் வந்து பார்ட் ஆஃப் யஜுர்வேதா. ஸோ ஒளிபெயர்ப்பை படிச்சுட்டு then we continue. விஷாய விட்டு காமன் புலனுணர்ச்சிக்கான பௌதீக ஆசைகள். யா எவன் சர்வான் எல்லா புமான் ஒருவன் சரதி வாழ்கிறான் நிஷ்ணுபா ஆசைகளின்றி நிம்மதி உரிமையாளன் என்ற உணர்வின்றி நிரஹங்காரா அகங்காரமின்றி அவன் சாந்திம் பக்குவமான அமைதி அதிகச்சதி அடைகிறான். மொழிபெயர்ப்பு: புலனுகர்ச்சிக்கான எல்லா விருப்பங்களை துறந்தவனும் ஆசைகள் இல்லாதவனும் உரிமையாளன் என்னும் எல்லா உணர்வுகளை துறந்திருப்பவனும் அகங்காரம் இல்லாதவனுமான ஒருவனே உண்மை அமைதியை அடைய முடியும். ஸோ ப்ளீஸ் ரிப்பீட். புலனுகர்ச்சிக்கான எல்லா விருப்பங்களை துறந்தவனும் ஆசைகள் இல்லாதவனும் உரிமையாளன் எனும் எல்லா உணர்வுகளை துறந்திருப்பவனும் அகங்காரம் இல்லாத வனுமான ஒருவனே உண்மை அமைதியை அடைய முடியும். பக்தி வேதாந்த பொருளுரை. விருப்பங்களை துறப்பது என்றால் புலனுகர்ச்சிகளுக்காக எதையும் விரும்பாமல் இருப்பது என்று பொருள். வேறு விதமாக கூறினால் கிருஷ்ண உணர்வை அடைவதற்கான விருப்பமே விருப்பமற்ற நிலையாகும்.
இந்த ஜட உலகிலே தான் என்று தவறாக கருதாமல் இவ்வுலகின் எந்த பொருட்களும் தவறான உரிமை கொண்டாடாமல் தன்னை கிருஷ்ணரின் நித்திய தொண்டனாக உணர்ந்து கொள்வதே கிருஷ்ண உணர்வின் பக்குவமான நிலையாகும். இவ்வாறு பக்குவமான நிலை பெற்றவன் கிருஷ்ணரே அனைத்திற்கும் உரிமையாளர் என்றும் அனைத்தையும் அவரது திருப்திக்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் அறிவான். அர்ஜுனன் தனது சுய புலன்களின் உணர்ச்சிக்காக போரிட மறுத்தான். ஆனால் பூரண கிருஷ்ண உணர்வை அடைந்த போது அவன் போரிட வேண்டும் என்பதை கிருஷ்ணர் விரும்பியதால் போரில் ஈடுபட்டான். தனக்காக போரிடுவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கிருஷ்ணருக்காக என்பதால் தனது முழு திறமையையும் உபயோகித்து போர் புரிந்தான். கிருஷ்ணரை திருப்திப்படுத்த விரும்புவதே உண்மையில் ஆசைகளற்ற நிலையாகும். ஆசைகளை செயற்கையாக அழிக்க முயல்வது ஆசையற்ற நிலையாகாது. விருப்பங்களும் அறிவுமின்றி இருக்க ஜீவனால் முடியாது. ஆனால் அந்த ஆசைகளின் தன்மையை மட்டும் மாற்ற வேண்டும். பௌதிகத்தில் பற்றுதல் இல்லாமல் திகழ்பவன் எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் மந்திரம் 1ஆம் மந்திரம் என்பதை அறிந்து எதன் மீதும் தவறாக உண்மை கொண்டாட மாட்டேன். இந்த திவ்யமான ஞானம் தன்னுணர்வை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஒவ்வொரு உயிர்வாளிகளின் ஆன்மீக அடையாளம் கிருஷ்ணரின் நித்திய அம்சம் என்றும் உயிர்வாளிகளின் நிம்மதியான நிலை ஒருபோதும் கிருஷ்ணருக்கு சமமானதோ உயர்ந்ததோ அல்ல என்றும் நன்றாக அறிந்திருப்பதாகும். கிருஷ்ண உணர்வை இவ்வாறு புரிந்து கொள்வதே உண்மையான அமைதிக்கு அடிப்படையாகும். என்ன சொல்ல வருது பதம்? ஓம் அஜ்ஞானத்தின் ஞானஞ்சன சலகல் தக்ஷூரம் ஜனதஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. புலனுகர்ச்சிக்கான எல்லா விருப்பங்களை துறந்தவனும் துறந்தவனும்னா என்னது சொல்லுங்கம்மா? புலனுணர்ச்சின்னா என்னது? புலனுணர்ச்சின்னா நம்மளோட சென்ஸ். புலனுணர்ச்சின்னா நம்மளோட சென்ஸ்னா நாட் ஜஸ்ட் டச்சிங். நம்மளோட சென்ஸ்னா நம்மளோட உடல் முழுதும் வேலை செய்யுது. ஐ மீன் சென்சஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த சென்சஸ் யாரு உற்பத்தி ஆக்கணும்? படைத்தவன் இல்லையா? படைத்தவன் தான் இந்த சென்சஸை உருவாக்குறாரு. அப்போ இந்த புலனுகர்ச்சிக்கான எல்லா விருப்பங்களை துறந்தவனும் அப்போ ரிலேட் பண்ணுது பாருங்க. அர்ஜுனா எப்படி கிவ் அப் பண்றாரு அவரோட சொந்த விருப்பத்தை. then he was engaged in Krishna's direction. கிருஷ்ணா விருப்பத்துக்காக அவர் செயல்படும் போது அது பௌதிகம் இல்லை. சொந்த விருப்பத்துக்கு செயல்படும் போது அது பௌதிகமாகுது என்று சொல்லப்பட்டிருந்த பதத்துல. இதேதான் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் ஈஸ்வபனிஷத் 1ஆம் மந்திரம். நம்மளோட விருப்பத்துக்காக ஒண்ணுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்தை படைச்சது, இந்த பிரபஞ்சத்தை நிலைநாட்டுவது, இந்த பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய சக்தி பரமபுருஷ பகவானுக்கே உரியது இல்லைங்களா? அப்போ இதுல முக்கியமான அம்சம் என்னன்னா, பகவான் எல்லாத்துக்குமே உரியவர். மொத்தம் 33 கோடி தேவர்கள்னு சொல்றோம்ல, அவங்கெல்லாம் யாரு? இவர் பரமபுருஷ பகவான். அந்த 33 கோடி தேவர்கள் என்று சொல்றவங்க யாரு சொல்லுங்க? யாராவது ஒரு ஆளு? எல்லாம் தமிழ் படிச்சவங்க தானே? 33 கோடி தேவர்கள், 3 lakhs கோடி தேவர்கள். எப்படி இந்த பிரபஞ்சம் செயல்படுது? ஈசா சுப்பீரியர் பகவான எங்க இருக்காரு பகவான்? கோலோக விருந்தாவனம்ல. ஒரு நாளைக்கு நான் அந்த கோலோக சாட்டை பத்தி பேசுறேன். அடுத்த முறை ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட். ஐ திங்க் இது ரிலேவனா வரல, அதனால நான் கொஞ்சம் ரிலேட் பண்ணேன் இந்த ஸ்லோகத்துக்கு. நெக்ஸ்ட் டைம் இதை ரிலேவன் வந்தா அந்த கோலோக சாட் பார்த்துருக்கீங்களா? அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கடைசியில் இறுதியில பகவான் குடிக்கொண்டு இருக்கிற இடம் கோலோக விருந்தாவனம். அந்த இடத்த எப்படி நிலையாடுகிறது. நம்ம இந்த இறந்த பிறகு எப்படி டிராவல் பண்றோம்னு சொன்னா,
யமுனா நதி மூலமா போயிட்டு வேத சாஸ்திரங்களா சொல்லுது, யமுனா நதி வழியா போயிட்டு நம்மளோட பெசேஜ், வைஷ்ணவர்களோட பெசேஜ் வந்து எங்க போகுது? முதல் ஸ்டெப் வைஷ்ணவர்களுக்கு வந்து இறந்த பிறகு இந்த ஆத்மா வந்து எப்படி டிராவல் பண்ணுதுன்னா, இது படிக்காத யமுனா நதி வழியா போய் எங்க போகுது ப்ரோ? வைகுண்டா. அதெல்லாம் சொல்லுவாங்க, வைகுண்டம் சேர், சொர்க்கம் சேர், கைலாசம் சேர், வைகுண்டம் சேர். அப்போ வந்து நம்ம வைணவர்களோட கேட்வே டு கோலோக விருந்தாவன் இஸ் வைகுண்டா. வைகுண்ட வழி போயிட்டு அங்கிருந்து தான் வந்து நீங்க எங்க போகணும்? துவாரகை போகணுமா? அது வேற எங்க பிரபு? துவாரகை, மதுரா, கோலோக விருந்தாவன், ரைட்? ஸோ அப்போ வந்து நம்ம வைகுண்டத்துக்கு தான் நம்ம வாசல், வைகுண்ட வாசல். அப்போ வந்து பல சம்பிரதாயங்கள் இருக்கு நமக்கு, இல்லைங்களா? ஸ்ரீ சம்பிரதாயம், 4 சம்பிரதாயம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம்னு பிரபுபாதா அங்கீகரிச்சிருக்காரு. அப்போ வந்து வைகுண்டம், ஸ்ரீ சம்பிரதாயம், வைகுண்டம், அப்புறம் ருத்ரா சம்பிரதாயம், இன்னொன்னு குமாரா. ஸோ இங்க இந்த 2 சம்பிரதாயமும் இல்லை. இப்போ இட்ஸ் நோ மோர் எக்ஸிஸ்ட், இட்ஸ் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இன்ஸ்டிங்க்ட். அப்போ வந்து இப்போ வந்து ஸ்ரீ சம்பிரதாயமும் நம்ம சம்பிரதாயம் என்னது? யாரு கேட்ட என்ன சொல்றீங்க? நம்ம சம்பிரதாயம் என்ன பண்ணுவோ? பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். நம்ம ஞாபகம் வச்சுங்க. நீங்க என்ன கோத்திரம், என்ன குலம், என்ன சம்பிரதாயம் கேட்பாங்கள, நம்ம வந்து பிரம்மா மாதவ கௌடிய சம்பிரதாயம். யாராவது கேட்டா, இவன் ஜாதகம் பார்க்க போனா கூட யூ கேன் சே திஸ் பிரம்மா மாதவ கௌடிய சம்பிரதாயம். அப்ப இந்த சம்பிரதாயம் வந்து எப்படி வந்துச்சுன்னா, யார் மூலமா வந்துச்சு? நமக்கு பிரம்மா மூலமா வந்தது. இது வந்து பிரம்மா மூலமா வந்து இது லேட்டர் பார்ட் வந்து இது அப்படியே அந்த இன்ஸ்டிங் பண்ணும்போது யார் வந்தாங்க? சைத்தன்ய மகாபிரபு. ஒரு எத்தனை வருஷம் ப்ரோ? 500+ இயர்ஸ். கிருஷ்ணா வந்து நமக்கு பகவத்கீதை கொடுத்தது எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 5000 ஆண்டுகள். அதுக்கு பிறகு சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த பூ உலகில் பறந்து அவர் லீலைகள் புரிந்த காலம் வந்து ஏறக்குறைய 524 வருஷம் என்னமோ ஏறக்குறைய. அவர் வந்து இந்த கௌடிய சம்பிரதாயத்தை வந்து அச்சிந்திய அபேட தத்துவா என்ற இந்த வழிகாட்டிய வந்து மனித நேயத்துக்கு கொடுத்தாரு. அச்சிந்திய அபேட தத்துவான்னு என்னன்னு தெரியுமா? Oneness at the same time is different. அப்படின்னா என்னது? பகவானோட பிறப்பன் இல்லையா, பகவானோட புகழ், பகவானோட படைப்பு, ஆற்றல், இதெல்லாம் வந்து வேற வேற தானே தெரியுது. பகவான் வேற, அது அவர் படைச்ச விஷயங்க வேற. ஆனா அதே சமயத்தில் அவர் தானே படைச்சாரு. வித்தியாசப்படுத்தியும் பார்க்கலாம், ஒன்றுபடுத்தியும் பார்க்கலாம். ஸோ அதான் அச்சிந்திய பேட தத்துவா. அந்த அச்சிந்திய பேட தத்துவால் வந்து 2 முக்கியமான அம்சங்களை வந்து நிறைய விஷயம் இருக்கு. அது 2 முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன். இப்போ பிரபு வந்து டேட்டி வர்ஷிப் செஞ்சாங்க கொஞ்சம் முன்ன. பிரபு இந்த டேட்டி வர்ஷிப் செஞ்சு நம்ம இந்த மாதிரி பகவானுக்கு சாங்கியம் சேர்த்து, சம்பிரதாயம் சேர்த்து, சடங்கு சேர்த்து, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க? பஞ்சராத்திரா விதி, இல்லைன்னா பஞ்சராத்திரிகா விதின்னு சொல்லுவாங்க. இது வந்து பகவானுக்கு வந்து அலங்காரம் பண்றது, பகவானுக்கு வந்து அபிஷேகம் செய்யறது, பகவான் வந்து விற்கிறதுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அவருக்கு பூஜை பண்றது, அவர் விற்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பிரசாதம் போகம் தயாரிச்சு அவருக்கு வந்து நெய்வேத்தியம் அர்ப்பணம் பண்ணி அதை வந்து நம்ம பிரசாதமா சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து பகவானோட ஈடுபாட்டுல கோயிலுக்கு கூப்பிடுறது, கோயிலுக்கு கழுவுறது, இது மாதிரி விஷயங்கள் வந்து பகவானுக்கு சேவை செய்யறது வந்து டைரக்ட் சர்வீஸ் டு த டேட்டிஸ் ஆர் கால்ட் பஞ்சராத்திரா விதி. மற்றபடி வந்து பாகவத விதின்னு ஒன்று இருக்கு. பாகவத விதினா அந்த மாதிரி வேத சாஸ்திரங்களை படிக்கிறது. இது வந்து மோஸ்ட்லி இது வந்து பிராமணர்கள் செய்வாங்க, வைஷ்ணவ பிராமணர்கள் செய்வாங்க. புத்தகங்களை படிச்சுட்டு அந்த புத்தகங்களில் உள்ள விஷயத்துங்களை வந்து மக்களுக்கு போதனை பண்ணுறது, மக்களுக்கு வந்து அறிவை ஊட்டுறது, மக்களுக்கு வந்து அறிவை வளர்க்குறது. இது வந்து
பாகவத விதி, பாகவத விதின்னு சொல்லப்படுது. அப்போ வந்து இந்த விஷயத்துல பார்த்தோம்னா இந்த பொருளுரையில விருப்பங்களை துறப்பது என்றால் புலனுணர்ச்சிகளுக்காக எதையும் விரும்பாமல் இருப்பது என்று பொருள். அப்போ புலனுணர்ச்சி வந்து நம்ம வந்து தனிப்பட்ட நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளோட உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு நம்ம செயல்பட்டோம்னா அது நம்மளோட பௌதிக நிலையிலிருந்து நம்ம செய்யறது. இந்த உடலுக்கு பௌதிக நிலையிலிருந்து செஞ்சோம்னா நம்ம வந்து நிறைய விஷயத்துங்களை வந்து ஈடுபடுறோம் இல்லைங்களா? பேராசை, காமம், இச்சைகள், இது போன்ற நிறைய விஷயத்துங்களை வந்து ஈடுபடுறோம் இல்லைங்களா? அப்போ வந்து இதுல இருந்து கிருஷ்ணருக்கு வந்து இதுக்கு என்ன உபதேசம் பண்றாரு? நீங்க சொந்த விருப்பத்துக்கு வந்து செயல்படாம பகவானோட விருப்பத்துக்காக நம்ம செயல்பட்டோம்னா அது வந்து பௌதிக நிலையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு மாற்றப்படுது. அப்போ வந்து இந்த நிலைக்கு மாற்றப்படும்னா நம்மளோட சிந்தனையை முதல்ல மாத்திக்கணும் என்று சொல்லப்படுது. இந்த மாதிரி சிந்தனையை நம்ம மாத்திக்கணும்னு சொன்னா என்ன செய்யுது? சாது சாஸ்திரா குரு இல்லைங்களா? ஓ, சாதுன்னு சொன்னா இந்த வேதத்தை முழுமையா அறிஞ்சவங்க, இதை பத்தி விஷயத்துங்களை தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போது அதை வந்து நம்ம செவிமடுக்கணும். சாதுக்கள்னு சொன்னா குருமாரையா சொன்னார் குருவானி கிளாஸ்ல, இந்த காவி உடுப்பு போட்டவங்கெல்லாம் வந்து பெரிய ஞானிகள்னு சொல்ல முடியாது, அதே போல அவங்கள புறக்கணிக்க முடியாது. அதுக்கு வந்து நமக்கு தேவையான அறிவு ஞானம் வேணும். எப்படி அந்த அறிவு ஞானத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கிறது? வேத சாஸ்திரம். அப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய சாதுக்கள் வந்து நமக்கு கிளாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இந்த வாரம் நான் வருவேன், அடுத்த வாரம் இன்னொருத்தர் வருவாரு, சேவையா பிறப்பு கொடுப்பாரு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் கமிங் அண்ட் கிவிங் கிளாஸ். அப்போ வந்து சாதுன்னு சொன்னா பிரபுபாதரோட டெஃபினேஷன் படி யாரு ஒருத்தர் இந்த வேத சாஸ்திரங்களோட விஷயத்துக்களை மாத்தி பேசாம உள்ளபடி பேசுறாங்களா, அதனாலதான் பிரபுபாதர் வந்து பகவத்கீதை உண்மையுருவியல்னு சொல்லியிருக்காரு. பகவத்கீதா சிட்டிஸ். அப்போ வந்து கிருஷ்ணர் கொடுத்தது 5000 வருஷத்துக்கு முன்ன உள்ள பகவத்கீதை உருவு மாறாம, அதோட விளக்கங்கள் மாறாம, அதோட பொருள் மாறாம இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வந்து யாரு? நம்ம சாபகாச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தன் சாபகாச்சாரியார், பக்தி வேதாந்தா சுவாமி ஸ்ரீ பிரபுபாதா இல்லைங்களா? ஸோ மற்ற பகவத்கீதையை வந்து ஐம் நாட் கிரிட்டிசைசிங். மற்ற பகவத்கீதை மற்ற இலக்கியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, வியாக்கரணங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஐ ட்ரை டு ரீட் ஜத பகவத்கீதாஸ். இப்போ இடையில வீட்டில் ஒரு புக் வச்சிருக்கேன், பெரிய புக், இதோட ரொம்ப பெருசாக இருக்கும் புக்கு, வெரி பிக். கமெண்ட்ரி, கமெண்ட்ரி ஹார்ட்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சிக்க முடியல அவங்களோட அந்த எக்ஸ்பிளனேஷன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் பிரபுபாதரோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே எனக்கு ஏற்கனவே ஒரு 20 வருஷம் சென்று தான் கிருஷ்ண பக்தியில். ஸோ த லாஸ்ட் 10 years I try to meditate and understand through our குரு பரம்பரா. ஸோ நம்ம குருமார்கள், சாது சாஸ்திரா குரு. அப்போ வந்து இதை வந்து சாதுக்கள் மூலமாக கேட்டுட்டு கன்ஃபியூஸாக இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? வேத சாஸ்திரம் படிக்கிறோம். அவங்க சொல்கிறது சரியா இருக்கா? you need to check. பிரபுபாதர் சொல்கிறாரு, ஈவன் நான் கிளாஸ் கொடுத்தா கூட don't blindly listen to me, you refer to சாஸ்திரா. அப்போ வந்து சாஸ்திரா இஸ் த மீடியம். சாஸ்திரா தான் முக்கியமான ரெஃபரன்ஸ் நமக்கு. அப்போ சாஸ்திரா வந்து சாது சொன்னால் சாஸ்திரம் சரியா இருந்தா, let's say if you are not convinced by சாஸ்திரா, புரியல என்ன செய்வீங்க? அதுதான் குரு. உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு வழங்கலையா, உங்களுக்கு குரு இருக்காங்கல்ல, you approach the guru and get the proper understanding. குரு கிட்ட கேட்ட பிறகு வேற ஆளுகிட்ட போய் கேட்கக்கூடாது. குரு வார்த்தை வந்து ஃபைனல் வேர்ட். ஸோ குரு கிட்ட கேட்டத வந்து நீங்க போயிட்டு வேற ஆளுகிட்ட, என்னோட குரு மகாராஜ் இப்படி சொன்னாரு, இது சரியா பிரபு, இந்த போயிட்டு குரு வேற ஆளுகிட்ட கேட்கக்கூடாது. குரு வேர்ட் இஸ் ஃபைனல். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த பிரபஞ்சத்துல வந்து பிறவி எடுத்துட்டோம்னா ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி இல்லைங்களா? பர்த், டெத், ஓல்ட் ஏஜ், டிசீஸ் அப்படின்னா பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய்.
இந்த 4 விஷயத்துல இருந்து விடுபட முடியாதுன்னு சொல்லுது. அப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு நடைமுறை விஷயத்துல பார்த்தோம்னா, ஒரு பிள்ளை பிறக்குது, ஜஸ்ட் டேக்கிங் பர்த், ஒரு தாய் வயிற்றுல இருந்து ஒரு பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்தவொடனே என்ன செய்யுது? what the kid will do? அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்தவொடனே என்ன செய்யும்? அழுவும். அழுவுன்னு என்ன செய்வாங்க? அழுவுன்னு என்ன செய்வாங்க? டாக்டர் என்ன செய்வாரு? எப்படி அழு வைப்பாங்க? அடிப்பாங்க பிள்ளைய. யூனோ, இடையில ஒரு வீடியோ பார்த்தேன். the baby just born and unconscious, not breathing. பிள்ளை வந்து இறந்து பிறந்துருச்சுன்னு நினைச்சாங்க. அப்ப இந்த டெலிவரி டாக்டர் அந்த பேபியை தூக்கிட்டு போயிட்டு, பட் இந்த டாக்டர் வாஸ் வெரி கூல். அப்படியே கூலா அந்த பேபியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு தனி அறைக்கு கொண்டு போயிட்டு ஒரு படுக்க வச்சுட்டு, he did the first aid. Practically அந்த பேபி ஆல்ரெடி டெட். ஒரு டியூப் மாதிரி இருக்கு, அந்த இது இருப்பாங்களே பான ரொட்டியெல்லாம் இருப்பாங்களே முதல்ல, அந்த மாதிரி டியூப் அந்த டாக்டர் சார் அதை வச்சு அந்த வாயில் வச்சு பம்ப் பண்ணி he touched the heartbeat of the baby. very very soft, just one baby, அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் he was repeating the process. The baby start to move. Biologically they already said that baby is dead, but it bring to life, அந்த மாதிரி பிள்ளை வந்து முத பிறக்குதுன்னு சொன்னா they cry. If they don't cry, biologically the baby is something wrong. அப்ப என்ன செய்வாங்க? அடிப்பாங்க பிள்ளைய. அடிச்சு அழுவு வைக்கணும். அழுவு வச்சதான் the organs வந்து start to function properly, the baby active back to normal life. அது போல ஏன் அழுகுதுன்னு சொன்னா, துக்காலயம் அசஸ்வதம் சொல்லப்படுது வேதத்துல. இந்த உலகம் வந்து துன்பங்கள் நிறைந்த இடம், துயரங்கள் நிறைந்த இடம்னு சொல்லப்படுது. அப்ப ஏன் அங்க வந்து பிறக்கிறோம்? பகவான் வாழ்த்துல நிம்மதியா இருந்திருக்கலாம். ஸோ பேராசைக்கு அடுத்து என்னது? ஆசைப்படுறது, பேராசைப்படுறது. இவங்க பண்ணிருக்காங்க, அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு பேராசைப்படும் போது, கிருஷ்ணா ஆல்சோ பெஸ்டோ வாட் யூ வாண்ட். என்ன உங்களுக்கு வேணும்ன்ட்டு, ஏன் படைத்தர் அவர் தானே, உங்களுக்கு என்ன வேணும்னு பகவானுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து கீப் ஆன் எஜிடேட், யூ வாண்ட் டு லீவ் லைக் திஸ். அப்போ வந்து அதுக்கு தகுந்த இடத்த வந்து பகவான் சூஸ் பண்ணி எங்க அனுப்புறாரு? இந்த பூலோகத்துக்கு அனுப்புறாரு. இந்த பூலோகத்துக்கு அப்போ வந்து இறங்கணும்னா இறப்பு, பிறப்பு, முதுமை, நோய், இதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஜன்மா மருத்யுர் ஜரா வியாதி, இறப்பு, பிறப்பு, முதுமை, நோய், இதுல வந்து துன்பப்படணும். அப்ப இதுல துன்பப்படணும்னு சொன்னா எந்த மாதிரி பிரச்சனைகள்ல நம்ம இறங்குறோம்? அதோட தொடர்ந்து 3 வகையான மிசரிஸ் இருக்கு, துன்பங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அது வந்து ஆடி பௌத்திகா, ஆடி ஆத்மிகா, ஆடி தைவிகா. ஆடி பௌத்திகான்னு சொன்னா டிசாஸ்டர் பை நேச்சர். இப்ப வெள்ளம் வந்து துன்பப்படுறோம்ல, புயல் வருது, அப்புறம் என்ன வருது, எர்த்குவேக் வருது, வல்கனோ வருது. இதனால வந்து இயற்கையினால நமக்கு வரக்கூடிய சேதங்கள், விளைவுகள், துன்பங்கள் இன்னும் சொல்லப்படுது. அதுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய நிவர்த்தி இல்லை அதுக்கு. அது வந்து சூழலுக்கு ஏற்ப அந்த சூழ்நிலை வருது. ஏன்னு சொன்னா இந்த இடம் வந்து அந்த மாதிரி இடம். இந்த இடத்துல பிறந்தோம்னா இந்த மாதிரி துன்பங்களை வந்து நம்ம ஈடுபடுத்தி தான் ஆகணும். நம்ம வந்து தப்பிக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையில. அடுத்து ஆடி ஆத்மிகா, டிஸ்டர்பன்ஸ் பை அதர் லிவிங் என்டிட்டிஸ். மற்ற ஜீவராசிகளால் நமக்கு வந்து துன்பங்கள் ஏற்படணும். இடையில காடியை சர்வீஸ் கொண்டு போனோம். காடியை சர்வீஸ்க்கு வந்து 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் கொண்டு போனேன். காடியை பார்க் பண்ணிட்டு கதவு பக்கம் போறேன், நாய் துரத்துது. நினைச்சோமா நாய் துரத்தோன்னு? இல்லை ரைட். ஸோ இந்த நாய்
அப்போ காட்டு பக்கம் போனால் குரங்கு தோர்த்துது, அன்னைக்கு ஜாகிங் போனால் குரங்கு தோர்த்துது, 2 குரங்கு. ஸோ இதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறோமா நம்ம? ஸோ யுவர் சோல் ஹெப்பன், இது மை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 வாரத்துக்கு முன்னே ஜோகிங் பாரு குரங்கு தோர்த்துது, 2 குரங்கு. ஸோ எப்படி இருக்கும் நமக்கு அந்த சூழ்நிலையில்? இன்சைட்டி, ரைட், பேனிக். நாய் தோர்த்தனா எப்படி இருக்கு? கடிச்சிடுமா? ஸோ இதெல்லாம் நடக்குது பாருங்களேன் நான் நடைமுறை வாழ்க்கையில். காட்டு பக்கம் போனால் புலி கொதறி இருக்கு, யானை தோர்த்துது, ரைட்டுண்ணா. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. நம்ம இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழும் பொழுது எல்லா ஜீவராசிகளுக்கும் பங்கு இருக்கு இல்லைங்களா? அந்த பங்குல மிருகம், யானை, புலி, கரடி, மீன், என்னென்ன பாம்பு, எறும்பு. எறும்பு கட்ட போனோம், எறும்பு கடிக்குது, எறும்பு கடியை தாங்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில், அந்த உலகத்தில் இந்த இருண்ட உலகம்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தை இருண்ட உலகம்னு சொல்லப்படுது. ஏன் இந்த உலகத்தை இருண்ட உலகம்னு சொல்லுது சரிங்களா? ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், அப்போ 4 நாளுக்கு முன்ன ஞாபகம் வருது. ஏன் இந்த உலகத்தை இருண்ட உலகம்னு சொல்றாங்க தெரியுமா? இருண்ட உலகம். இந்த இருண்ட உலகத்துல பிறவி எடுத்தோம்னா துன்பம் நிச்சயம்னு சொல்லப்படுது. ஏன் இருண்ட உலகம்னு சொல்றாங்க? ஏன்னா இந்த உலகத்துக்கு சொந்தமா ஒளி கிடையாது. இப்ப சூரியனுக்கு சொந்தமா ஒளி இருக்கு இல்லைங்களா? சூரியன் வந்தா வெளிச்சம் வருது நமக்கு, அப்ப சூரியனுக்கு ஒளி இருக்கு. நிலா வந்தா ராத்திரி நிலா வெளிச்சம் இருக்கு, நிலாவுக்கு ஒளி இருக்கு. அப்ப இந்த பூமிக்கு வெளிச்சம் இருக்கா? இல்ல. ஏன்? இருண்ட உலகம்னு சொல்லப்படுது. ஏன்னா தவறு செய்த ஆத்மாக்கள் தான் இந்த உலகத்துல பிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப அந்த உலகத்துல பிறந்தோம்னா நமக்கு வெளிச்சம் இல்ல. பகல்ல சூரியன் வந்தா வெளிச்சம் ஆகுது, ராத்திரி நிலா வந்தா நிலா வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. இல்லைன்னு சொன்னா அதர்வைஸ் we need to light ஆகலாம். இந்த லைட் கூட எங்க கிடைக்குது? சோர்ஸ் ஆஃப் லைட் சூரியனால் தான் கிடைக்குது. ரைட்டுண்ணா? Secondly, they using the technology and generate electricity and pass it to your homes to the generators. ஸோ அந்த மாதிரி ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, இந்த துன்பங்கள் ஆதி பௌத்திகா, டிசாஸ்டர் பை நேச்சர், சொன்ன மாதிரி வெள்ளம், புயல், கொந்தளிப்பு, சுனாமி என்னென்னமோ வருது இல்லைங்களா? அதனால நிறைய துன்பங்கள், தொந்தரவுகள். many people died also. சுனாமி எல்லாம் அடுத்து ஆதி ஆத்மிகா, disturbance by created by other living entities. other living entities சொன்னா நாய், பூனை, குரங்கு, சிங்கம், புலி. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு இப்போ? 2 காலு மனிதர்களால் எவ்வளவு துன்பம் வருது நமக்கு? ஏன் மனிதர்களால் துன்பம் வருது சொல்லுங்க? ஏன் மனிதர்களால் துன்பம் வருது? வாய் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாட் டு திங்க். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கெனிவோ மிருகம், சிங்கம், புலி எடுத்துக்கோமே. காட்டுகளில் நம்ம நேஷனல் ஜியோகிராஃபி பார்க்குறோம்ல, ஒரு சிங்கம் என்ன செய்யும்? ஒரு வீக்கான அனிமலை அடிக்கும் இல்லைங்களா? ஒண்டி அடிக்க முடியலன்னா கூட்டமாக போய் அடிக்கும். கூட்டமாக அடித்து என்ன செய்யும்? கவுத்துரும் அந்த மிருகத்தை. சில சமயத்தில் எருமை மாடு, மான், இது போன்ற மிருகங்களை அடித்து என்ன செய்யும்? சாப்பிடும். அது அதோட கெனிவோட குடல் வெரி ஷார்ட். அப்போ என்ன செய்யும்? அது கனிவோட பல்லெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கு, குறுகுறாக இருக்கும். அதுக்கு நம்ம மாதிரி சீவ் பண்ணுறதுக்கு பல்லு இருக்காது, கிரைண்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி மெயின்லி ஹெபிவோவுக்கு தான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணுற பல்லு இருக்கும். முன்னுக்கு ஷார்ப்பாக இருக்கும், கத்தி மாதிரி வெட்டுறதுக்கு. இப்போ பழம் இருக்கு, பழத்தை நம்ம கத்தியில் தானே வெட்டுறோம். கத்தியில் என்ன செய்வோம்? பைட், ரைட்? இந்த பிரான் தீர்த்து கத்தி மாதிரி நம்ம அதுக்கு பழத்தை கடிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த பல்லு ஸ்ட்ரக்சர் லைக் தட். அப்போ பின்னால் உள்ள பல்லு என்ன செய்யுது? ஃப்ளாட்டாக இருக்குல்ல. அப்போ என்ன செய்யும்? நம்ம கடிச்சு உள்ளே போட்டோம்னா அது கிரைண்ட் பண்ணுது.
கிரைண்ட் பண்ணி then you go for our digestion to the stomach. அதுபோல் இந்த கனிவா வந்து இந்த மிருகங்கள் இறைச்சி மாமிசம் சாப்பிட்ற மிருகங்கள் பல்லு வந்து அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். அப்போ என்ன செய்யும், அது அந்த மாமிச பிச்சு அப்படியே முழுங்கிரும். அது மாமிச பிச்சு பிச்சு அப்படியே முழுங்கிரும். அப்போ வந்து அதுக்கு வந்து நெய்ட்டான குடல் இருந்தால் அதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து சரியாக வராது. பகவானோட படைப்பு கொஞ்சம் பயாலஜி. அப்போ வந்து அது என்ன செய்யும், அதோட அந்த வயிற்றில் நமக்கும் எசிட் வருது. எசிட்னால தான் கேஸ்ட்ரிக்கெல்லாம் வரும், சாப்பாடு சரியான நேரத்தில் போடுறேன்னா. அதுக்கு வந்து எசிட் இருக்குது, அதோட எசிட் மச் ஸ்ட்ராங்கர். அப்போ வந்து அது என்ன டைஜஸ்ட் பண்ணி விரைவுன்னு அதோட டைஜஷன் வந்து விரைவுன்னு வெளியாயிடும். அப்போ வந்து நம்ம மனிதர்கள் மாமிசத்தை சாப்பிடும்போது என்ன செய்கிறோம், அதை வந்து டெண்டர் ஆக்கிறதுக்கு நிறைய யுக்திகளை பயன்படுத்துவோம். ஏன் சொல்லுங்க, இந்த உடல் வந்து மாமிசம் சாப்பிட்ற உடல் இல்லை. இப்போ நம்ம பல்லு பாருங்க, மாட்டோட பல்லு பாருங்க, குதிரையோட பல்லு பாருங்க, ஆட்டோட பல்லு பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் மண்ணுக்கு கத்தி மாதிரி இருக்கும், மேலே கீழேயும். பாதி தூரத்துக்கு போனால் ஃப்ளைட்டாக இருக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. மாட்டோட பல்லு அமைப்பு அப்படித்தான், ஆட்டோட பல்லு அமைப்பு, மானோட பல்லு அமைப்பு, குதிரையோட பல்லு அமைப்பு சிமிலர் டு அவர் டூத் ஸ்ட்ரக்சர். அப்போ வந்து மனிதன் வந்து கனிவோவா ஹெபிவோவா ஸ்டார்ட் டு திங்க் பயாலஜி. ஸோ அப்படி சொல்லும்போது மிருகம் வந்து அடிச்சு ஒரு மிருகத்தை அது வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு போயிடும். எங்கேயாவது சிங்கம் பார்த்துருக்கலாம், அடிச்சு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொண்டு போய் எங்கேயாவது பதுக்கி வைக்கிறது, ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கிறது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃப்ரிட்ஜெலாம் இல்லை நம்ம வீட்டிலலாம். த டைம் ஓல்ட் டேஸ் நம்ம talking about 60 years 50 over years. அப்போ ஃப்ரிட்ஜ் இல்லை, டிவி இருக்காது வீட்டில், ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ இருக்கும். மற்றஜி டிவி இருக்காது, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, எல்லாம் மேனுவல் தான். இன்னைக்கு வந்து எல்லாம் ஸ்விட்ச், எவ்ரி திங் ஸ்விட்ச். பிகாஸ் ஆஃப் தட் we become very lazy and we depending so much on technology and machines. ஸோ அந்த மாதிரி மிருகம் என்ன செய்யுது, அது வேணுன்றதை சாப்பிட்டுட்டு அடித்து விட்டுட்டு போயிடும். அடுத்து வந்து இந்த ஸ்மால் அனிமல் சிறு சிறு மிருகங்கள் என்ன செய்யும், அது வந்து சாப்பிடும். அப்புறம் வந்து வால்ச்சை வந்து சாப்பிடும், ஹைனா வந்து சாப்பிடும், தென் இது நரி வந்து சாப்பிடும். அது சாப்பிட்டு சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டு, சின்ன சின்ன பூச்சிகள்லாம், எறும்புங்க சாப்பிட்டு, புழு சாப்பிட்டு. they not greed like human being. நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆடை வெட்டுவோம், சாப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை எடுத்து என்ன செய்வோம், ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ அந்த காலத்தில் இந்த ஃப்ரிட்ஜெலாம் இல்லாத காலத்தில் மனிதர்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப மேலே போக 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 பீப்புள் பிகம் டூ கிரீட். இந்த மாமிச பத்தி மேலே சொல்ல எல்லா விஷயத்துலையுமே பாருங்க, மனிதர்கள் வந்து ரொம்ப கிரீடி ஆகுறாங்க வர வர, இல்லைங்களா? ஸோ இதை வந்து எப்படி சமத்துவப்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணரோட போதனை ஈசாவாசம் இடம் சர்வம் சொன்னல, இந்த பதத்தில் பாருங்க, மந்திரம் 1ஆம் மந்திரம், வேதம் வழங்கும் அறிவு ஈசோபனிஷத் முதல் மந்திரம், ஈசாவாசம் இதம் சர்வம் யத் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தனோ யக்வேன பூஜிதா மாகிருத கஷ்ய விஷ்ணதம். பிரபஞ்சத்தில் உள்ள பொருளுரை, பிரபஞ்சத்தில் சராசரி பொருட்கள் எல்லாம் பரம பொருளான பிரபுவின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை, அவருக்கு சொந்தமானவை. எனவே ஒருவரும் தன் தேவைக்கு அவசியமான பொருட்களை தனக்கென ஒதுக்கப்பட்டுள்ள பங்கை மட்டுமே ஏற்றுக்கொண்டு மற்றவை பிறருக்குடையவை என்பதை பற்றி அறிந்து அவற்றை பெற முயற்சிக்க கூடாது. விளக்க உரை, வேத ஞானம் என்பது பரம பொருளான பிரபுவில் துவங்கி பக்குவமடைந்த சிஷ்ய பரம்பரையில் வழிவந்த ஆன்மீக குருமார்களின் மூலம் பெறப்படுவதாகையால் பிழையற்றது. வேத ஞானத்தின் முதல் சொல் பரம பொருளான பிரபுவின் திருவாயிலிருந்து பிறந்தது. உன்னதமான
தோற்று வாயிலிருந்து பெறப்படுவது. பிரபு திருவாய் மலர்ந்தருளிய சொற்கள் அபயுரு சேனா என்பன. அதாவது இம்மண்ணுலகை சார்ந்து ஒருவரால் பேசப்படவையல்ல என்பது பொருள். இம்மண்ணுலகில் வசிக்கும் மனிதனிடம் 4 குறைகள் காணப்படுகின்றன. ஒன்று, அவன் நிச்சயம் தவறுகள் செய்வான். இந்த உலகத்துல பார்த்தா நிச்சயம் தவறு செய்வோமா. 2வது, மாயையின் பிடியில் அகப்படக்கூடியவன். மாயையோட பிடியில அகப்பட்டுக்குவோமா. அதனால்தான் கிருஷ்ண பக்திக்கு வரணும்னு சொல்லுவாங்க. 3வது, பிறரை ஏமாற்றும் குணம் உள்ளவன். மற்றவங்களை ஏமாத்துற தன்மையை இப்படி ஏமாத்தலாம், அவங்களை எப்படி ஏமாத்தலாம். so much nonsense today. அவனின் அறிவு புலன்கள் குறைபாடுகள் கொண்டவை. இந்த 4 குறைகளால் 4வது, அவனின் அறிவு புலன்கள் குறைபாடுகள் கொண்டவை. நமது அறிவு not perfect, so that's limitation. சில அளவுக்கு தான் சிந்திக்க முடியும், நம்ம முழுசா சிந்திக்க முடியாது. ஆகவே இந்த 4 குறைபாடுகள் கொண்டவன். ஆகையால் சர்வ வியாபாரமாக ஞானத்தை பற்றிய தகவல்களை அவனிடமிருந்து பெற முடியாது. வேத ஞானம் இத்தகைய குறைபாடுகளுள்ளவர்களால் ஏற்றப்படுவதல்ல. முதலில் உருவாக்கப்பட்ட பிரம்மாவின் இதயத்தில் வேத ஞானம் முதல் முறையாக ஓதப்பட்டது. பின்னர் பிரம்மா தன் மக்களுக்கும் சீடர்களுக்கும் அதை வழங்கினார். அவர் காலங்காலமாக அதை பின்பற்றி வந்தவர்களுக்கு வழங்கினார். பிரபுவான இறைவன் பூரணமானவராகையால் அவர் பௌதீக இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டப்படுவது என்பது சாத்தியமில்லை. ஆனால் உயிர்களும் உயிரற்ற பொருள்களும் இயற்கையின் விதிகளாலும் இறுதியில் பிரபுவின் சக்தியாலும் ஆளப்படுகின்றன. இசோபனிஷத் யஜுர்வேதத்தின் ஒரு பகுதியாகையால் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களின் ஆளுநரை பற்றி தகவலையும் தருகிறது. அப்ப நம்ம இந்த பதத்துல என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்த மந்திரத்துல இந்த பதத்தை ஒப்பிட்டு பேசுது. நமக்கு வேண்டியதை மட்டும், நமக்கு வேணுன்ற பொருளை மட்டும் எத்தனை மணிக்கு கிளாஸ் முடிக்கணுமா? 11:30. நமக்கு வேணுன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு உரியதை மற்றவங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லுது. அப்போ ஒரு பௌதிகமான ஒரு சாதாரண ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இன்னைக்கு சில நாடுகளில் சாப்பாடு பத்தலை. லைக் எத்தியோப்பியாலாம் எடுத்துக்கிட்டா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை. பீப்புள் டையிங் ஆன் ஸ்டார்வேஷன். சில நாடுகள் எடுத்துக்கிட்டா தண்ணி இல்லை. ஆனால் நமக்கு எல்லாம் இருக்குங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம நமக்கு தேவைப்படுற அளவில் பயன்படுத்திக்கிட்டு மற்றதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் கிடைக்குது. இன்னைக்கு என்ன நம்ம மக்களுடைய குறைபாடு என்னன்னா, நிறைய ஓவர் கொலெக்டிங். நமக்கு வேணுன்றத அவங்க அடிச்சுட்டு பிடிச்சிட்டு கொலெக்ட் பண்றாங்க நிறைய. அப்போ நம்ம ஓவர் கொலெக்ட் பண்றதுனால எடுத்துட்டு பதுக்கி வச்சுக்கிறோம். இந்த பதுக்கி வைக்கிறது ஆக்சுவலி சப்போஸ் டு பி ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக பகவான் படைக்கப்பட்டது. பகவான் சொல்றாரு கீதையில, இந்த இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் எத்தனை கோடி ஜீவராசிகள்? 84 million type of species, right? 8.4 million types of species, வகை உயிர்வாளிகள் இருக்காங்க. எல்லா உயிர்வாளிகளும் பகவானோட படைப்புல அவர் பெர்ஃபெக்ட் அண்ட் அப்சல்யூட். பகவான உண்மையா முழுமையானவர் அப்படின்னா அவர் அவரோட படைப்புல எல்லாமே அவரோட பிள்ளைகள்னு குறிப்பிடப்படுது. அப்போ ஒரு புழு பூச்சி எறும்புல இருந்து மனிதன் தேவர்கள் வரைக்கும் அவர் எல்லாத்தையுமே சப்ளை பண்றாரு ஈக்குவலா. அப்போ எங்க ப்ராப்ளம் வருது? ஈக்குவலா சப்ளை பண்ணா ஏன் எத்தியோப்பியாவில் பிள்ளைங்க சாகுறாங்க சாப்பாடு இல்லாம? மிடில் ஈஸ்ட்ல தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? பாலைவனத்துல இந்த சூழ்நிலை ஏற்படுது. when people got money, people got power, ஆளுங்களுக்கு சக்தி இருக்கும்போது என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு வேணுன்றத விட அளவுக்கு அதிகமாக கொலெக்ட் பண்ணி பதுக்கி வைக்கிறாங்க. அப்போ இந்த வீக்கான மனிதர்களும் சாப்பிட பத்தல, தண்ணி பத்தல. மனிதர்கள் மட்டும் இல்ல,
மிருகங்கள், பிற உயிர்வாளிகள் சாப்பாடு இல்லாமல் இன்னைக்கு பாருங்க, குரங்குங்க நம்ம பார்க்குறோம்ல, ரோட்டு ஓரமெல்லாம் குரங்குங்க இருக்கு. காடு இல்லை, காடு இல்லை, குரங்கு வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை. எல்லாம் வந்து என்ன செய்யுது, பட்டணத்துக்கு வந்து வீடுகளில் பூந்து அங்கே பூந்து இங்கே பூந்து சாப்பாடு கேட்குது. ஹியூமன் கிரியேட்டட் த ப்ராப்ளம். எல்லாம் மனிதர்களோட பிரச்சனை. ஒரு நாளுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்ன ஒரு இது படித்தேன், ஒரு ஆர்டிக்கல். மலேரியா வந்து இந்த டெங்கி எல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து தொல்லை கொடுக்குது மனிதர்களுக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இது ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது, ஏன் வந்து இந்த மலேரியா கொசு, இந்த எடிஸ் கொசுலாம் நிறைய வருதுன்னு சொன்னால், அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன பிரச்சனை தெரியுங்களா? இந்த கொசுக்களை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு வகையான தவளை இருக்கு. அந்த தவளை வந்து இந்த கொசுக்களை வந்து சாப்பிடுமா. ஸோ அப்போ வந்து சிச்சுவேஷன் வந்து பேலன்ஸாக இருக்கு. மனிதன் வந்து என்ன செய்யறான், அந்த தவளையை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்போ வந்து இந்த கொசுவோட இது பாப்புலேஷன், கொசுவோட பாப்புலேஷன் அதிகமாக வருது. அந்த கொசுவை சாப்பிட்றதுக்கு தவளை இல்லை. அப்போ கொசு என்ன செய்யுது, கொசு வந்து நம்மளா போடுது. அப்போ டெங்கி வருது, மலேரியா வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆறுங்களா பாருங்க, ஆறுங்களோட நேச்சர் வந்து வளைஞ்சி 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 போவோம். அது ரிவர் பேங்க்ல மரம் இருக்கும், செடி இருக்கும், அது இருக்கும். வளைஞ்சி போகும்போது என்ன செய்யுது, அந்த கரண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்லோ டவுன் த கரண்ட். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஆறை வெட்டி நேராக கான்கிரீட் போட்டு நேராக விட்டுறாங்க. தண்ணி வந்து என்ன செய்யுது, தண்ணி அப்படியே வேகமாக போகும்போது எங்கே கொஞ்சம் வளைவு இருக்கா அங்கே ஃப்ளாஷ் அவுட் பண்ண உடனே என்ன செய்யுது, ஃப்ளாஷ் ஃப்ளட். யாரோட தவறு, எர்த்குவேக் வருது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எர்த்குவேக்கை பார்த்துருக்குமா, கேட்கறதே குறைவு. சுனாமி பார்த்துருக்குமா, ஆல்மோஸ்ட் நான். ஆனால் இன்னைக்கு வந்து எப்போதும் கேள்விப்படுறோம். ஏன், பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது, பெரிய பெரிய அணை போடுறது, பெரிய பெரிய பைலிங், இது என்ன பாலம் கட்டுறாங்க ட்ரில் பண்ணி பூமியை. இந்த பூமியை ட்ரில் பண்ணி இப்போ உயரமான, இப்போ மேலே வந்து உயரமான பில்டிங் கட்டுறாங்களே, அதுக்கு வந்து பைலிங் வந்து ரொம்ப டீப்பான பைலிங் போடணும் இல்லைங்களா? அப்போ தானே அந்த பில்டிங் நிற்கும், அதுக்கு வந்தாலும் விழுவாது இல்லைங்களா? இந்த மாதிரி செய்யும்போது அந்த பூமி வந்து கெட் டிஸ்டர்ப். அப்போ வந்து பிளவு ஏற்படும் அந்த பூமியில். அப்போ வந்து அது பிளவுபட்டு ஒரு டைம் வரும்போது அது அட்ஜஸ்ட் பண்ணணும், அது சொந்தமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த சிச்சுவேஷனை, இந்த உடையுதெல்லாம் பூமி அதை வந்து சொந்தமாக அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி சொந்தமாக அட்ஜஸ்ட் பண்ணுது, பகவானோட படைப்பு. அவர் இஸ் அப்சல்யூட் அண்ட் பெர்ஃபெக்ட், கிருஷ்ணா, ரைட்? அப்போ என்ன செய்யுது, அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வெடிப்பு, அந்த துவாரங்கள் எல்லாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மூடும். That's how the whole earthquake starts. ஸோ அப்போ வந்து பிரச்சனைகள்லாம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுன்னு பார்த்தா, மனுஷனோட கிரீட். கொஞ்சம் முடிச்சிடறேன், கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்போ கிரீட் என்னன்னா, மாமிசத்தை பற்றி சொன்னேன். சாப்பாடு ஓவர் குவாலிட்டி, அதனால வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேது, தண்ணி கிடைக்க மாட்டேது. அப்போ வந்து கிரீட்டில் வந்து பொருள் சேர்க்கறது, எனக்கு தேவையற்ற, எனக்கு அவசியமில்லாத பொருளை வந்து சேர்த்து வைக்கிறது. மகதீர ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, நம்ம மல்டி பில்லியனை பிள்ளைங்க அவரெல்லாம் எடுத்து என்ன செய்ய போகிறாங்க. ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து சஃபர் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஸ்டேட்டஸ், பொசிஷன், படிப்பு. சில பேர் படிக்கிறாங்க, பிஹெச்டி எடுக்கிறாங்க, வேலை முடிஞ்சு நின்றுட்டு பிஹெச்டி. எதுக்கு, பேர் வேணும். ஓ, நான் பிஹெச்டி படிச்சிட்டேன். ஆனால் அந்த பிஹெச்டி வந்து அவருக்கும் லாபம் இல்லை, அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் லாபம் இல்லை, மக்களுக்கும் லாபம் இல்லை. எதுக்கு அந்த பிஹெச்டி? ஓ, நான் பிஹெச்டி செஞ்சிட்டேன், ஏன்னா ஆளுங்க என்ன டாக்டர்னு கூப்பிடணும், ஃபிலாசபிக்கல் டாக்டர், ரைட்? என்ன டாக்டர்னு கூப்பிடணும். ஸோ அந்த மாதிரி க்ரீட். அப்புறம் வந்து என்ன, எடுக்கேஷன், டைட்டில்ஸ், எனக்கு டத்தோ, அது. ஒரு ஆள் வயசான போலீஸ்மேன், இன்னும் 78 வயசு. ஐ திங்க் நம்ம பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பழைய ஆளுங்களுக்கு. மாணிக்கம்னு தெரியும் தானே, அவர் கேள்விப்பட்டிருக்கீங்க, சிஐடி. ஸோ தட் மேல ஆளுங்களை வந்து பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் பேசுறது, அடிக்கிறது, மெதிக்கிறது, குத்துறது, ஆல் கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ். இது தவறு செய்கிறவங்க இருக்காங்க, தவறு செய்கிறவங்கள சட்டப்படி நடவடிக்கை இருக்கணும். ஏன் கெட்ட வார்த்தைலாம் கேட்கணும், அம்மாவை பற்றி ரிலேட் பண்ணி பேசுறது கெட்ட வார்த்தையில். ஸோ இந்த மாதிரிலாம் டுடே நோபடி ரெஸ்பெக்டிங் ஹிம் இன் த சொசைட்டி.
ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. இதெல்லாம் காரணம் வந்து மனிதர்களோட கிரீட், மனிதர்களோட பேராசைனால இவ்வளோ சூழ்நிலையும் உருவாகுது இன்னைக்கு. இதுக்கு வந்து கன்க்ளூஷன் என்னன்னா, கிருஷ்ணர் பக்தியை நம்ம பின்பற்றினோம்னா இன்னைக்கு வந்து தொல்லைகள் பிரச்சனைகள், டிஸ்டர்பன்சஸ், ஸோ மச், இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட கிரீட், நம்மளோட ஆசைக்கு நம்மளோட தகுதிக்கு ஏற்ப ஆசைப்படும் போது எல்லா விஷயத்துலையுமே பொருள், சாப்பாடு நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? வருத்துரும் உடம்பு. அப்போ வந்து பொருள், அப்புறம் இப்போ படிப்பு, நம்மளோட டைட்டில், தத்தோ. அது சொன்னேன் நான் கொஞ்சம் நேரம், போலீஸ்காரரு 78 வயசாச்சு, நடக்க கஷ்டப்படுறாரு. ஸ்டில் so eager you want to get தத்தோ எடுத்து என்ன செய்யப்படுறாரு? ஸோ இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் பக்தி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து புரிய வரும். என்ன சொன்னால், பகவான் given absolute and truth about the life. ஏன்னா அவர் தான் படித்தவர் எல்லாமே, அவர் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்குறாரு, அந்த அறிவும் கொடுக்குறாரு. இப்போ வந்து நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த காரோட சேர்த்து ஒரு மெனுவல் கொடுப்பாங்க. அந்த காரியை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது, எல்லாம் ஒரு மெனுவல் இருக்குது. அதுபோல் மனிதனை படைச்சி பகவான் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னே விட்டுட்டு போகும்போது அந்த கலியுகத்தில் அவர் அம்போன்னு விட்டுட்டு போகல. ஆளுங்க அழுந்தாங்க, அஃப்கோர்ஸ் மனிதர்கள் அழுந்தாங்க, நீங்கள் போயிட்டு இல்லைன்னா எப்படி நாங்கள் வாழ போகிறோன்ட்டு. அப்போ கிருஷ்ணா சொன்னார், நான் உங்களை விட்டுட்டு போகல, வேத சாஸ்திரங்களை கொடுத்துட்டு போகிறேன், அதை பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழலாம்னு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை படிக்காமல் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு 15 பேர் இருப்போங்க. மற்றவங்களாம் வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சண்டே பார்ட்டி. ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்ன போல் நம்மெல்லாம் கொடுத்து வைத்த ஆத்மாக்கள் பகவானோட இந்த அனுக்கிரகத்தோட நம்ம வந்து கிருஷ்ணரோட பாதத்தில் வந்து சரணடைய நம்ம தயாராகிட்டோம். அப்போ வந்து இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம அறிவை வந்து வேத சாஸ்திரங்களால் ஈடுபடுத்தி இந்த வேத சாஸ்திரங்களோட ஞானத்தை பெற்றவங்க, முற்றிலும் அறிந்த ஆத்மாக்கள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சன்னியாசி குரு இவங்கெல்லாம் வருவாங்க, அவங்ககிட்டலாம் நம்ம வந்து அவங்க சொல்கிற விஷயத்துங்களை நம்ம வந்து செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையை வந்து இந்த கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தினோம்னா நம்ம வாழ்க்கை முழுமையடையன்னு சொல்லப்படுது. இது நம்ம வந்து இந்த இவ்வளோ விஷயம் நம்ம செய்கிறது வந்து வாழ்க்கையில் இவ்வளோ விஷயம் செய்யணுமே, பக்தி பகவானுக்கு ஆர்டர் செய்கிறோம், இந்த சேவை கேட்குறோங்க, பேசுகிறோம், இதெல்லாம் பகவானை பற்றியே பேசுகிறோம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், நமது இறுதி கட்டத்தில் நம்ம இந்த உயிரை விடும்போது நம்ம என்ன நினைப்பில் இந்த உயிரை விடுறோமோ அங்கே தான் நம்ம போகணும்னு சொல்லப்படுது. பகவான் சொல்கிறாரு, நம்ம இறக்கம் தருவாயில் வந்து நம்மளோட ஃபோர்ஃபாதர்ஸ் நம்மளோட என்ன சொல்கிறது, முன்னோர்களை வந்து நம்ம நினச்சோம்னா முன்னோர்கள் வாழக்கூடிய இடத்துல போய் நம்ம வசிப்போம். தேவர்களை வணங்கினோம்னா தேவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம வசிப்போம். அதுபோல் நீ வந்து என்ன நினச்சன்னா என்னோட மரண தருவாயில் என்னோட லோகத்தை வந்து நீ அடைவ. அங்கே வந்து இந்த இறப்பு, பிறப்பு, முதுமை, நோய் என்ற இலக்களை வந்து நம்ம சம்மந்தப்படாமல் நித்திய வாழ்வு வாழ்றதுக்கு சூழ்நிலை வகுத்து கொடுக்கப்படும். ஆகவே பகவத்கீதை உட்பொருள் சுருக்கமாக பகவானோட சிந்தனையில் நம்மளை எப்போதுமே ஈடுபடுத்தி அந்த பகவானோட சேவையில் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம்னா, நம்ம எப்போதுமே அவர் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம இறக்கும் தருவாயில் அவரை பற்றி நம்ம நினச்சோம்னா பகவானோட லோகத்துக்கு போய் சேருவோம். இது வந்து உறுதின்னு பகவான் உறுதி அளிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா.